மக்களே வணக்கம். சின்ன மக்கள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம தமிழ்ச்சொல்லி பேச்சுக்கு தாமரை வரா. வயித்துல உண்மையா புள்ள தான் வச்சிருக்கியா? இல்ல துணி மூட்டை தான் வச்சிருக்கியா? நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீண் வம்புக்கு வரா. தன்னாவும் மலரும் திட்டுறாங்க. சேத்துக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுட்டாரு. எதுக்கு தேவையில்லாம என் பொண்டாட்டி பேச்சுக்கு வரீங்க? என் ஐயனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதை இருந்துங்க. இன்னொரு வாட்டி எங்க பேச்சுக்கு வந்தீங்கன்னா, தமிழ் பேச்சுக்கு வந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷனா திட்டிடுறாரு. தமிழ்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, அவங்களாம் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீ காதுல வாங்காத, அதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்றாரு. இந்த நேரத்துல வந்து நம்ம ஈஸ்வரன் நல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த தாமரை கொழுப்பு சாவித்திரி கொழுப்பு அடக்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரனை வந்து மாப்பிள்ளை இந்த வீட்டில் நடிக்கணும், இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு 3 வேளை சோறு துணிமணி நல்லா ட்ரெஸ் கிடைக்க ராஜ வாழ்க்கை வாழ்க்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவும் காட்டுறாங்க. இதை பார்த்தா அவனும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி கேட்குறமான்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் என் புள்ள வாழ்க்கை பற்றி எனக்கு கேலி கிண்டல் பண்ணீங்க, உன் பொண்ணு வாழ்க்கை பாருடி, இந்த ஊர் உலகமே சிரிக்க போகுதுன்னு சவால் விட்டுறாங்க. சித்ராவும் நல்லா வேணுமா, இந்த வேலை தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மா வராங்க, வந்து பொண்ணுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. கோர்ட்டில் நல்ல முடிவாக சொல்லுமா, விவாதத்தில் விட்டு கடைசிட்டு மற்றதெல்லாம் யோசனை பண்ணிப்பாரு. மாப்பிள்ளை வந்து உனக்காக எந்த தூரத்துக்கு இறங்கி வந்திருக்காரு, உன் நலத்துக்கும் குடும்ப நலத்துக்கும் பாருமா, இதான் நான் அம்மா சொல்கிற அறிவுரைன்னு சொல்கிறாங்க. அம்மா பேச்சு தமிழ் கேட்பாலா என்னன்னு தெரியலங்க, பொறுத்து தான் பார்க்க முடியும்.